உடனே நம்ம கோகு என்ன சொல்றாரு, டியான் எந்த ஒரு இது இங்க நடந்தாலும் நீ உள்ள வர வேணாம், ஏன்னா நீ உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த போட்டியே மாறிடும், எப்படியாச்சும் இவனை அழிச்சு நான் இந்த டைட்டில் எடுத்துப்பேன், எனக்கு உங்க யாரோட உதவியுமே இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு இந்த இடத்துலயும் சொல்றாங்க. இப்பயுமே நம்ம ஜூனியர் என்ன சொல்றான், அட அப்பாவி பயலே, இன்னுமுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு உதவ வராங்க, அதுவும் வேணாம்னு நினைக்கிறியா, நீ செத்து போறதை யாராலையும் தடுக்க முடியாதுறாங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் சொல்லவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் ஜூனியர் அவனோட வாயை திறந்து பயங்கரமா ஊத அதுல இருந்து வர காத்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஏற்படுத்துதுங்க. இப்ப மறுபடியும் நம்ம கோகு எல்லா அடிகளையும் டாச் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கோகு என்ன பண்றாரு, இங்கே இருந்து பறந்து வந்து அவனோட முதுகுல ஒரு உத வைக்கிறாரு. மனுஷன் அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் அவனோட விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த விரலை இங்கே இருந்து புடிச்சு அந்த மொத்த ஜெய்ஜாண்டிக்கா உள்ள ஜூனியரை இங்கே இருந்து தூக்கி போடுவான் பாருங்க. சுத்தி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஆச்சரியம். அப்பதான் நம்ம மாஸ்டர் ரோஷின்னு சொல்றாரு, கிர்லின் கவனிச்சியா, ஏன்னா கோகு ஒரு பெரிய அளவுல கமேகமேகாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணனா, அப்படி